Welcome to VL Academy. இந்த வீடியோல issue for feature and ratio of sharesல other exercise problem number 3 நம்ம பார்க்க போறோம். Which is in page number 1.109. இந்த டெக்ஸ்ட் புக் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் தி ப்ராப்ளம். இதுல வந்து 4 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 டிரான்சாக்ஷனுக்கான ஜர்னல் என்ட்ரிஸ் நம்ம போடணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம கேஷ் வந்து கலெக்ட் பண்றோம். ஓகே. 40,000 ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 10 ஈச். எல்லா அமௌண்ட்டுமே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ 4 லேக் ருபீஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். தட் இஸ் 40,000 இன்டூ 10. ஸோ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் வி ஆர் ரிசீவிங் 4 லேக் ருபீஸ். இன் வாட் ஃபார்ம் வி ஆர் ரிசீவிங் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஓகே. இங்க ஈக்விட்டியோ ப்ரிஃபரன்ஸோ எதுவுமே போடல. அதனால ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஷேர் கேபிட்டல்னு போட்டு 4 லேக் ருபீஸ் போடுறோம். ஓகே. வித் திஸ் என்ட்ரி இஸ் ஓவர். இதுல வந்து டிஸ்கவுண்டோ பிரீமியமோ எதுவுமே கிடையாது. பட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, while limited issued 10,000 shares of rupees 10 each at a premium of 2 rupees per share. ஸோ ஷேரோட வேல்யூ 10 ரூபாய் தான். பட் ஆனா அத நம்ம வாங்கணும் அப்படின்னா ஆஸ் அ பப்ளிக்கா நம்ம அந்த ஷேர்ஸை வாங்கணும் அப்படின்னா 12 ருபீஸ் கொடுத்து தான் நம்ம அதை வாங்க முடியும். ஏன்னா கம்பெனியோட வேல்யூ அப்படி இருக்கு. ஃபியூச்சர்ல அந்த ஷேர் வேல்யூ வந்து 14 ருபீஸ் 16 ருபீஸா கூட மாறலாம். அதனால இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ லாஸ் டு பை ஃபார் 12 ருபீஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே. ஏன்னா அவங்க ப்ரீமியம் வைக்கிறாங்க அப்படின்னாலே இட் ஷோஸ் தட் தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ரெப்யூட்டேஷன் இன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பப்ளிக். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் 10,000 இன்டூ 10 இஸ் 1 லேக் ருபீஸ். அந்த 1 லேக் ருபீஸ்க்கு பதிலா வி ஆர் ரிசீவிங் 1,20,000 rupees. Okay, so bank account debit, debit what comes in. So for us 1,20,000 rupees is coming inside as a company. இப்போ நான் தான் Y limited அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து 1,20,000 rupees கேஷ் உள்ள வருது. ஸோ அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்ன ஃபார்ம்ல வருது, இல்ல எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் கேபிட்டலா ஒரு 1 லேக் ருபீஸும், ஷேர் பிரீமியமா 20,000 ருபீஸும். இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் கிளியர், இங்க வந்து நான் இனிமே உங்களுக்கு சொல்றேன். 10,000 shares into rupees 10. Okay, let me give some alignment so that otherwise உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் if the alignment is not good. Okay, so give me few seconds, I'll finish it off. Okay, so now 10,000 shares into rupees 2. Okay, so this is how we have calculated. So 1,20,000 rupees இந்த ஃபார்ம்ல தான் வாங்கணும். ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம சமையல் கட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டி மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கணும். அதுல வந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள 1 லேக் ருபீஸ் போகணும். அண்ட் ஷேர் பிரீமியம் பாக்ஸ்க்குள்ள 20,000 rupees போகணும். ஓகே. அண்ட் த தேர்ட் ஒன், அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் லிமிடெட் issued 1 lakh shares of rupees 10 each at a discount of 10%. ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. இங்க ஷேர் பிரீமியம் பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அது டெபிட்ல வரும். பட் டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரையும் இங்க டிஸ்கவுண்ட்டையும் நம்ம டெபிட்ல தான் காட்டுவோம். ஏன் அப்படின்னா, ஷேர் கேபிட்டலை பொறுத்த வரையும் 10 லேக் ருபீஸ் போகணும். பட் ஆனா நம்ம ரிசீவ் பண்ணது எவ்வளோ 9 லேக் ருபீஸ் தான். ஏன்னா இந்த 1 லேக் ருபீஸ் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஓகே. ஸோ அதனால எப்பவுமே டிஸ்கவுண்ட் வந்து டெபிட்ல தான் வரும். இது வந்து தி தேர்ட் ரூல். ஓகே. அந்த தேர்ட் கோல்டன் ரூல் ஆஃப் அக்கவுண்டன்சில எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கவுண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இது 2மே வந்து கொஞ்சம் உல்டாவா வரும். டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். அதாவது இப்போ டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னா அது நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். அந்த 1 லேக் ருபீஸ் நம்ம எங்க வேற ஏதாவது ரிசர்வ்ல இருந்து எடுத்து தான் போட்டு ஷேர் கேபிட்டல 10 லேக் ஆக்கி நம்ம காமிக்கணும். ஸோ அதனால தான் இந்த டிஸ்கவுண்ட்டை நாம டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இங்க வந்து டிஸ்கவுண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரம் வேர் திஸ் அமௌண்ட் இஸ் கம்மிங், இல்ல இந்த அமௌண்ட் எங்க போய் சேரணும் அப்படின்னா ஷேர் கேபிட்டல்ல போகணும். ஸோ அதனால ஷேர் கேபிட்டல்னு போட்டு நம்ம 10 லேக் ருபீஸ் கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, பிபி லிமிடெட் issued 20,000 shares of rupees 10 each
டு ப்ரமோட் அஸ் ஃபார் சர்வீஸ் ரெண்டர். ஸோ நமக்கு ஒருத்தர் நம்மளோட கம்பெனிய ப்ரமோட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கேஷா குடுக்குறதுக்கு பதிலா ஷேர்ஸா குடுக்குறோம். ஓகே. டெபிட் வாட் கம்ஸ் இன். இங்கேயும் வந்து பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட் டேட்டா டூ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். அதாவது இந்த 2 லேக் ரூபீஸ்ங்கிறது வந்து நம்ம பண்ற செலவு. ஓகேவா? பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அதாவது அந்த ப்ரமோஷன்க்காக நம்ம செலவு பண்ண வச்சிருந்த அமௌண்ட்ட எடுத்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போடுறோம். ஓகே. விச் இஸ் ஹேப்பனிங் வித்தின் அஸ். இதுல அவங்களுக்கு வந்து அவங்க ஷேர் ஹோல்டர் ஆயிருவாங்க. தட் வில் பி மென்ஷன் இன் தியர் புக். பட் நமக்கு என்னன்னா, அவங்க ஷேர் ஹோல்டர் ஆகுறாங்க. அவங்களுக்கு நாம கடன் பட்டுருக்கோம் அப்டின்னா, அது எந்த வகையில கடன் பட்டுருக்கோம் அப்டிங்கிறதுக்கான டிரான்சாக்ஷன் தான் இது. ஸோ எப்படி கடன் பட்டுருக்கோம்? அவங்க வந்து நமக்கு ப்ரமோஷன் பண்ணி குடுத்ததுனால அவங்களுக்கு ரூ. 2,00,000 குடுக்கணும். அந்த ரூ. 2,00,000 வந்து நம்ம பிசினஸ்குள்ளேயே தான் இருக்கு. பட் அந்த பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்க்குள்ள நம்ம இந்த ரூ. 2,00,000 வச்சிருப்போம். அவங்க ப்ரமோட் பண்ணி நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கட்டும். நம்ம இந்த ரூ. 2,00,000 அவங்களுக்கு குடுத்துடலாம் அப்படின்னு. இப்ப அந்த ரூ. 2,00,000 தூக்கி எங்க நம்ம போடணும்? ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போடணும். So now this 2 lakh is in the box of preliminary expenses and that has to be taken out. Okay. அதை எடுத்து where it has to go? ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போகணும். ஸோ ஷேர் கேபிட்டல நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். Okay. So only this problem is over. 4 டிரான்சாக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நான் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.